திருவள்ளூர் அருகே 40 ஆண்டுகளாக வசித்து வரும் பழங்குடியின மக்கள் மற்றும் ஆதிதிராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி 15 ஆண்டுகளாக போராடியும் கிடைக்காததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியோர் இணைந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு கொடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட மாலந்தூர் ஊராட்சியில் கடந்த 40 ஆண்டு காலமாக பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிட மக்கள் அப்பகுதியில் வசித்து வருகின்றனர். மேலும் ஆரம்ப நாட்களில் அப்பகுதியில் 30 குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் தற்போது 72 குடும்பங்களாக வசித்து வருகின்றனர். ஒரே குடிசை வீடுகளில் கடுமையான இட நெருக்கடியில் 8 நபர்கள் முதல் 10 நபர்கள் வரை வசித்து வரும் நிலை உள்ளது. மேலும் இது சம்பந்தமாக கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர், திருவள்ளூர் கோட்டாட்சியர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடமும் மனு கொடுத்து போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த அரசு அதிகாரிகளும் செவி சாய்த்ததாக தெரியவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் VK வெங்கட், மேற்கு மாவட்ட தலைவர் கீழானூர் பிரேம் ஆகியோர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் திருவள்ளூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து திருவள்ளூர் கோட்டாட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியபோது இன்னும் 2 வாரத்திற்குள் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட பிறகு விரைவில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என கோட்டாட்சியர் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிகழ்ச்சியின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் திருவள்ளூர் நகரம் சார்பில் அம்பேத், பூண்டி ஒன்றியம் சார்பில் வழக்கறிஞர் அருண்குமார், கடம்பத்தூர் ஒன்றியம் சார்பில் அதிகத்தூர் சரவணன் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாவட்ட பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார், மாவட்ட அலுவலக செயலாளர் சூர்யா, மாவட்ட அமைப்பாளர் மீரா மொய்தீன், எல்லாபுரம் ஒன்றிய தலைவர் தேசிங்கு ராஜா, பூண்டி ஒன்றிய தலைவர் விக்கி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.